அப்பாவின் வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தாய்க்கரடி தன்னுடைய 4 குட்டிகளில் ஒவ்வொரு குட்டியையும் சுமந்து கொண்டு தெருவில் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு கிராஸ் பண்ணி அது கொண்டு போய் விட்டு கொண்டிருந்ததா. ஒவ்வொன்றா தூக்கி கொண்டு போய் விடுகிற போது அது மறுபடியும் அந்த குட்டிகள் திரும்ப பழைய இடத்துக்கு திரும்பி வருகிறத பார்த்து அந்த தாய்க்கரடை சோர்ந்து போகாமல் கடைசியாக ஒரு கட்டத்துல 4 கரடிகளையும் சுமந்து கொண்டு ஒரே நேரமாக ஒரு பக்கத்திலிருந்து அந்த தெருவுக்கு அடுத்த பக்கத்துக்கு அது கடந்து போனதாம். இதை பார்த்த அனைவருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் தாயினுடைய ஒரு அன்பையும் அந்த நடத்துதலையும் புரிந்து கொள்ள நேரிட்டது. பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு இப்படித்தான் ஒரு அன்பான தலைமைத்துவத்தின் ஒரு ஆறுதலான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நம்முடைய ஆண்டவர் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்து நம்மளை கைட் பண்ண அப்பா ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.